இட்லிக்கு எப்பொழுதுமே சட்னி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா, அப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கத்திரிக்காய் கொஸ்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் நான் கத்திரிக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம், 2 தக்காளிங்க வெட்டி சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி குக்கரில் 3 விசில் வச்சுக்கோங்க. இப்போ வெந்து வந்ததும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுவும் நல்லா மசிச்சிக்கலாம். இருந்தால் மசிச்சிக்கோங்க, இல்லை கரண்டியில் கூட மசிச்சிக்கலாம். இப்போ அந்த தண்ணி அதுலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கடாயில் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டு, கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு, 2 காஞ்ச மிளகாய் போட்டு, கருவேப்பிலை போட்டு, ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுத்ததும் அந்த கத்திரிக்காய் கொஸ்தூரில் அதை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். தாளிச்சதை நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி மேலே தூவி அப்படியே சுட சுட இட்லியோட சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சுட சுட இட்லி இல்லை கத்திரிக்காய் கொஸ்து சாப்பிட்டு பாருங்கள். சட்னியே வேண்டான்னு சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.